பூமி ஆசீர்வதிக்கப்படும். மத்திய சுவிசேஷத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு நாங்க பார்க்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் சந்ததியில பாருங்க, எல்லாரும் அவங்க மூலமா ஆசீர்வதிக்கப்படணும். அவர் பிறப்பின் நிமித்தம் பெரிய ஆசீர்வாதம். மத்திய சுவிசேஷத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா இருள் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் நாங்க சொல்லப்பட்டிருக்கு. மரண இருள், பண்டைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னா மரண இருள், வியாதியிலே சாவாங்க. பிரசவிக்க ஸ்திரீகள் ஹாஸ்பிட்டல் இல்லாம அதுல மரணம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மரணம் ஜனங்கள் பரிதவித்தாங்க. மரணம் அதான் அங்க பைபிள்ல பார்க்கணும் அப்படின்னா ஏசாயா விதமா சொல்லிட்டு போறாங்க, இருள் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகள் இருக்கிறது வெளிச்சம் உதித்தது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறார். இங்க நம்ம லூக்கால பார்த்தோம் அப்படின்னா அவர் தம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கா.